சிந்து அங்கே இருக்க ஊர் மக்கள் எல்லாருமே வந்து அதிர்ச்சியாக பார்த்துட்டே இருக்காங்க. "நீ யாரும்மா சாட்சியாக கூட்டிகிட்டு வரப்போற?" அப்படின்னோடனே, "என் பக்கம் ஒரு சாட்சி இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா வந்து கூட்டிகிட்டு வராங்க. பார்த்தா வந்து சிட்டுவை கூட்டிகிட்டு வராங்க. சிட்டுவை பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க நம்ம சிந்து. அதுக்கப்புறம் சிவாவும் அதிர்ச்சி அடைகிறாரு. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க எல்லாருமே. அடுத்து வந்து சிட்டுவா கண்டிப்பாக எல்லா உண்மையும் தெரிய போகுது, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து சிட்டு கிட்ட வந்து "என்னம்மா இந்த ஸ்னேகா சொல்கிறதெல்லாம் உண்மையாம்மா? உனக்கு என்ன தெரியும் இதை பற்றி?" அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துக்காரங்க கேட்குறாங்க. "ஐயா என்னை மன்னிச்சிடுங்க" அப்படி சொல்லிட்டு சிட்டு வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. சொல்லுமா நீ என்ன தப்பு பண்ண? எதுக்கு மன்னிப்பு கேட்குறேன்னோடனே, உண்மையிலேயே வந்து நான் ஸ்னேகா அம்மா சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. "என்ன சிட்டு உனக்கு என்ன தெரியும் இதை பற்றி?" அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி அம்மா கேட்குறாங்க. அன்னபூர்ணி அம்மா பார்த்துட்டு, "என்னை மன்னிச்சிடுங்கம்மா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், வந்து அங்கேயே இருந்துக்கிட்டு உங்களுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன்" அப்படின்னு எல்லாம் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. "நீ என்ன சொல்கிற சிட்டு?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்கும்போது, சிட்டு வந்து நடந்த உண்மையில எல்லாத்தையுமே ஒன்றும் இல்லாமல் சொல்கிறாங்க. உண்மையிலேயே வந்து சிவா டாக்டர் வந்து ஸ்னேகாவை தான் விரும்பினாரு, சிந்துவை விரும்பலை அப்படின்னோன்னா அதிர்ச்சியாக எல்லோரும் பார்க்குறாங்க. "நீ என்ன சொல்கிற சிட்டு?" அப்படின்னு. "ஆமாம், சிந்து தான் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து சிவா டாக்டர் விரும்பினா, அவள் வந்து ரொம்ப விரும்பினதால் வந்து என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருந்தா. சிவா இதுக்கப்புறம் அவருக்கு கிடைக்க மாட்டா அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. எனக்கு டாக்டர் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, டாக்டர் தான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. அதனால் எனக்கு உதவி செய்யணும் சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிவா டாக்டரோட ஃபோன் எடுத்து எனக்கு மெசேஜ் அனுப்ப ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு சொன்னா. நானும் அதன்படி அவள் சொல்கிறதெல்லாம் கேட்டு அமிச்சேன். உண்மையிலேயே வந்து அவள் நல்லா இருக்கணும்னு தான் நான் செஞ்சேன், வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது. சின்ன வயசுலேருந்து அவள் எனக்கு ஃப்ரெண்டு, ரொம்ப உதவியெல்லாம் எனக்கு செஞ்சுருக்கா. அதுக்காக தான் நன்றி கண்ணா இதை நான் செஞ்சேன். தயவுசெய்து எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க" அப்படின்றாங்க. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. "இப்போ புரியுதா நான் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு? இப்போது உங்கள் வீட்டில் வேலை செய்கிற பொண்ணே சொல்லிட்டா, அவள் தான் ஃபோன் எடுத்து அமுச்சிருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ புரியுதா இல்லையா உங்களுக்கு எல்லாருக்கும்?" அப்படின்னு சொன்னி எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. "தாளுங்க நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாமா சிட்டு?" அப்படின்னா. "ஆமாங்க, என் அப்பா அம்மா மேலே ஆணையாக சொல்கிறேன், நான் சொல்கிறதெல்லாம் உண்மை. அவங்களுக்காக தான் இந்த உண்மையை நான் சொல்லவே வந்தேன். அவங்க என்கிட்ட கேட்டுருந்ததால் தான் நான் உண்மையை சொல்கிறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு, "என்னம்மா சிந்து இப்படி பண்ணியிருக்க வேலையை? டாக்டர் மேலே இவ்வளோ பெரிய பழியை தூக்கி போட்டு அவரை அசிங்கப்படுத்திட்டேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சிட்டுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சிந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. உடனே வந்து, "சொல்லுமா ஏன் இப்படிலாம் பண்ண?" அப்படின்னோடனே அதுக்கு வந்து சிந்து அழுதபடி இருக்காங்க. உடனே வந்து அன்னபூர்ணி வந்து, "சிந்து அப்படிலாம் பண்ணியிருக்க சான்ஸே இல்லை, இவங்க வேணும்னே தான் சிட்டு வச்சு இப்படி சொல்கிறாங்கன்னு" சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்கிறாங்க. "எது உண்மை இல்லை? வேணா இன்னும் உங்களுக்கு நான் எல்லாமே வந்து அமிச்ச விஷயம் எல்லாமே எத்தனை மணிக்கு எல்லாமே சொல்லட்டுமா?" அப்படின்றாங்க. அதெல்லாம் கேட்டு எல்லாம் அதிர்ச்சியாக பார்த்துட்டே இருக்காங்க. இப்போது ஒரு முடிவுக்கு வராங்க எல்லாருமே. சிந்து தான் உண்மையிலே அமிச்சிருக்கா. சிந்து இப்போ நீ உண்மையை சொல்லலைன்னா அப்புறம் ஒன்றை மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தையே வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து சொன்னோன்னே சிந்து அழறாங்க. "என்னை மன்னிச்சிடுங்க, சிவா டாக்டர்னா எனக்கு உயிர், அவர் இல்லாமல் எனக்கு வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்து நான் அவனை விரும்பினேன், அதனால தான் இப்படி பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சிந்து பயங்கரமாக அழறாங்க. "என்னை மன்னிச்சிடுங்கன்றாங்க." இதெல்லாம் கேட்டு அவங்க அம்மா அப்பா அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பைரவி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. "சிந்து இப்படி பண்ணிட்டியே" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க அன்னபூர்ணி. "ஏன் சிந்து இப்படி பண்ண? உன்னை அவ்வளோ நம்பினேன், என் பையனை கூட நான் நம்பலையே, உன்னை நம்பினேன்னு" சொல்லிட்டு அன்னபூர்ணி வந்து சிந்து கிட்ட வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. அடுத்து எல்லாருமே வந்து, "சரி இந்த கல்யாணம் வந்து உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் அறிவிக்கிறோம், ஏன்னா ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அதனால் இந்த கல்யாணம் உண்மை கிடையாது, சிந்துக்கும் சிவாக்கும் இதுக்கப்புறம் வந்து எதுவுமே இல்லை, நாங்கள் தீர்ப்பு சொல்கிறோம், அதுக்கு உண்டான வந்து விஷயத்தெல்லாம் நாங்கள் பார்க்குறோம்" அப்படின்றாங்க. "இங்கே பாருங்கள் அன்னபூர்ணி அம்மா, நீங்கள் வந்து ஸ்னேகாவுக்கு வந்து கொடுத்துருக்கீங்க வாக்கு, அதன்படி ஸ்னேகாக்கும் சிவாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுடுங்க, சிந்துவை அடுத்த விட என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நாங்கள் பண்ணிடுறோம்" அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்து பயங்கரமாக அழறாங்க. அவங்க வீட்டில் உள்ளவங்களும் அழறாங்க. இதை பார்த்துட்டு வந்து, "நீங்கள் என்ன சொல்கிறீங்க டாக்டர்?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க சிவாவை. சிவா வந்து, "இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லைங்க" அப்படின்றாரு. அதை கேட்டு ஸ்னேகா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து, "என்ன டாக்டர் நீங்கள் சொல்கிறீங்க? நீங்கள் தானே அந்த பொண்ணை விரும்புனீங்க, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க இப்போ விருப்பம் இல்லைன்னா என்ன அர்த்தம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இங்கே பாருங்கள், நான் ஒரு காலத்தில் விரும்பினது உண்மைதான், சிந்து எனக்கு எல்லாரும் சொல்கிறீங்கல்ல சிந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ சொல்கிறேன், எனக்கு ஸ்னேகா தான் துரோகம் பண்ணா, சிந்து கிடையாது. சிந்து உண்மையை மறைச்சி என்னை கல்யாணம் பண்ணா, என்னை அவமானப்படுத்தணும்னு அவள் வேணும்னு செய்யலை, அவள் என்னை ரொம்ப விரும்பினா, அதனால் அப்படி பண்ணிட்டா, அவளை நான் மன்னிச்சிடுவேன், ஆனால் அந்த ஸ்னேகா அவனை மன்னிக்கவே மாட்டேன்" அப்படின்ட்டாரு. ஸ்னேகா அதிர்ச்சி அடைகிறாங்க.